மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தரமான சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் திடீர் மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தெரிவித்தார். அவரது மரணத்தில் மர்மம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் குழுவினர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தனர். அப்போது ஜெயலலிதாவுக்கு அதிக அளவில் இதயம், நுரையீரலில் நோய் தொற்று இருந்ததாகவும் நல்ல உடல்நலம் தேறி வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்தார் என்றும் மருத்துவர்கள் விளக்கமளித்தனர். ஜெயலலிதாவின் கால்கள் உட்பட எந்த உறுப்பும் அகற்றப்படவில்லை என்றும் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையும் செய்யப்படவில்லை என்றும் மருத்துவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனை வார்டில் சிசிடிவி கேமரா வைக்கப்படவில்லை என்றும் சிகிச்சை தொடர்பான புகைப்படங்களை வெளியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தெரிவித்தார். ஜெயலலிதா உடலில் எம்பாமிங் செய்யப்பட்டது குறித்து விளக்கமளித்த மருத்துவர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைப்பதற்காக எம்பாமிங் செய்யப்பட்டதாக கூறினார். ஜெயலலிதா இறந்த அன்று இரவு 12:20 மணிக்கு பிறகே எம்பாமிங் செய்யப்பட்டதாகவும் மருத்துவர்கள் கூறினர். மேலும் அதிமுக வேட்பாளர்களின் மனுக்களில் ஜெயலலிதா படித்து பார்த்தே கையெழுத்திட்டதாக விளக்கமளித்த மருத்துவர்கள் கையெழுத்திடும்போது ஜெயலலிதா பேசியதாகவும் சுய நினைவுடனும் இருந்ததாகவும் தெரிவித்தனர். செப்டிசீமியா இருந்தது, சீழின் தன்மை இரத்தத்தில் இருந்ததால், கோமார்பிட் கண்டிஷன் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததாலும் இரத்த கொதிப்பு இருந்ததாலும் இந்த நோய் வெகு விரைவில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று அவர் சொன்னார். அவங்க இனிஷியலாக ஃபீவர், டீஹைட்ரேஷன் தான் வந்தாங்க சார். அவங்க ஃபீவர்னு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இவால்வேட் பண்ணும்போது அவங்க சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது. அது அப்படி செப்சிஸ் கொஞ்சம் அதிகரித்ததால் ஷீ வெண்ட் இன் ஃபார் வேரியஸ் கேஸ்கேடிங் இவெண்ட்ஸாக ஒன்றன் மேல் ஒன்றாக அது மேலேறிவிட்டது. ஐ ரெட் அவுட் தி லெட்டர் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் டு ஹர். And since there was அவர் கையில் ஐவி ஃப்ளூயிட் சென்று கொண்டிருந்ததால், அதில் கையெழுத்து போட சிரமம் இருந்ததால், கையும் வீக்கமாக இருந்ததால், அது சாத்தியமாக இல்லை என்பதால் அவரது கைரேகை பதிவு செய்யப்பட்டது. அதை நான் அட்டஸ்ட் செய்தேன். அதற்கு சாட்சியாக டாக்டர் பாபு அன்று அவரோடு இருந்தார். ஷி வாஸ் கான்ஷியஸ். நான் அவரோடு பேசினேன். ஆமாம், பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு, அதாவது 5லிருந்து 6ஆம் தேதி காலை, அந்த 12:20 மிட்நைட் 12:20க்கு எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது. ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது. யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க. அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு. அண்ட் சுற்றி நிறைய பேர் வரும்போது நீங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல பேர் வருவாங்க. பல பேர் வரும்போது எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் அங்கே சுற்றி நடக்கும்போது தேர் கேன் பி ஸ்மெல், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய டஸ்ட், அதனால் வரக்கூடிய கண்டாமினேஷன், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் விஐபி டெத்தில் யூஸ்வலி when the body is placed for public homage, embalming is done and the same procedure was carried out here also.